இப்போ நம்ம ரெஃபரன்ஸ்க்காக 3 BMS இங்கே வச்சுருக்கோம் சரிங்களா. இந்த BMS வந்து 10 amp BMS. ஓகே, இந்த BMS வந்து 20 amp BMS, இந்த 40 amp BMS. ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து BMS எதுக்கு கனெக்ட் பண்ணுறோன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு செல்லு வந்து நீங்கள் சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த செல்ஸ் ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. ஓகேங்களா. இப்போ வந்து இது என்ன ஆகுனா, இது வச்சுக்கலாம். இது என்ன ஆகுனா, இந்த ஒரு வயர் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு பேட்டரி கனெக்ஷனில் போகும். இங்கே ஒன்று போகும், இங்கே ஒன்று போகும், இங்கே ஒன்று போகும், இங்கே ஒன்று போகும் சரிங்களா. இப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி டிஸ்சார்ஜ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த பேட்டரி இருக்குது பார்த்தீங்களா, சில பேட்டரி வந்து சீக்கிரமாக டிஸ்சார்ஜ் ஆகிற சான்சஸ் இருக்கும், சில பேட்டரி வந்து கொஞ்சம் லேட்டாக டிஸ்சார்ஜ் ஆகும். ஸோ இது ஒரு செல்லும் மானிட்டர் பண்ணுறதுக்கு இந்த BMS யூஸ் பண்ணுவோம். சப்போஸ் இந்த பேட்டரி வந்து 2.5க்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க இந்த பேட்டரி, ஏன்னா வந்து நம்ம சீரீஸில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம், வோல்டேஜ் அப்படியே மல்டிப்ளை ஆகும். இப்போ வந்து என்ன ஆகும்னா, கண்டினியூஸாக நீங்கள் எடுத்திங்கன்னா இந்த பேட்டரி வந்து டேமேஜ் ஆகிற சான்சஸ் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த BMS நம்ம யூஸ் பண்ணி இண்டிவிஜுவல் செல்லை மானிட்டர் பண்ணுவோம். சப்போஸ் இந்த செல் வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து BMS வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும் சரிங்களா. ஆட்டோமேட்டிக்காக வந்து BMS வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும். இப்போ வந்து அது மட்டும் இல்லை, பேட்டரி வோல்டேஜ் அதிகமாக கொடுக்குறீங்க, 15 வரைக்கும் போச்சுன்னா உள்ளே இதுக்கு மேலே நம்ம கரண்ட் உள்ள அனுப்பக்கூடாது. ஸோ அதை நம்ம BMS வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடும். இப்போ நீங்கள் கேட்பீங்க, நான் வந்து பேட்டரி வந்து 18H யூஸ் பண்ணுறேன், 20 amp BMS யூஸ் பண்ணலாமா, 10 amp BMS யூஸ் பண்ணலாமா, இல்லை 40 amp BMS யூஸ் பண்ணலாமா? தாராளமாக யூஸ் பண்ணலாம். BMS வந்து ஒரு டேப் மாதிரி, எவ்வளோ கரண்ட் வெளில அனுப்பும் அதான் இந்த BMS டிசைட் பண்ணும். திருப்பி அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த பேட்டரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த 12 வோல்ட் பேட்டரியில் வந்து இந்த BMS நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க. இப்போ இது வந்து 10 amp BMS. இந்த பல்ப் வந்து 6 amp பல்ப். இந்த பல்ப் வந்து 6 amp பல்ப். ஸோ என்ன பண்ணோம், இது நீங்கள் இப்படி கனெக்ட் பண்ணிட்டு BMSலேருந்து இந்த லோடு கனெக்ட் ஆகும் சரிங்களா. இப்படி கனெக்ட் ஆகிட்டு BMS கனெக்ட் ஆகிட்டு BMSலேருந்து இந்த லோடுக்கு ரன் ஆகும் சரிங்களா. இது வந்து பேட்டரி பேக் 6Ah, BMS 10 amp, லோடு வந்து 6 amp. ஸோ ஈஸியாக ரன் ஆகும், பிரச்சனையே இருக்காது. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, இது இன்னொரு பல்ப் ஒன்று கனெக்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க பேரலல்ல சரிங்களா. இப்போ என்ன ஆகுது, பேட்டரி 6A, BMS 10 amp தான், ஆனால் நீங்கள் 2 லோடு கனெக்ட் பண்ணுறீங்க. இந்த 2 லோடும் வந்து 6 amp லோடு. இந்த ஒரு லோடு 6 amp, இது ஒரு லோடு 6 amp. ஸோ டோட்டல் லோடு வந்து 12 amp. 12 amp நீங்கள் 10 amp BMSலேருந்து எடுக்கக்கூடாது. BMS ஹீட் ஆகும், சீக்கிரமாக MOSFET எல்லாம் பர்ன் ஆகிடும். ஸோ நீங்கள் 10 amp BMS யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து நீங்கள் லோடு ரன் பண்ணுறது 12 amp. இந்த பேட்டரியோட BMSோட ரேட்டிங்கோட அதிகமாக நீங்கள் எடுக்கிறீங்க. ஸோ அதனால் வந்து இந்த BMS எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த BMS கனெக்ட் பண்ணுறோம். இந்த BMS வந்து 20 amp BMS சரிங்களா. இப்போ வந்து நீங்கள் இன்னொரு பல்ப் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா, இது என்னாச்சு, இப்போ வந்து மொத்தமாக இந்த பல்போட ரேட்டிங், மொத்தமாக இந்த 3 பல்போட ரேட்டிங் வந்து 18 amp ஆகிடுச்சா. இது BMSோட ரேட்டிங் என்னது, 20 amp தான். ஸோ இந்த BMS வந்து இந்த லோடை தாராளமாக ரன் பண்ணும், பிரச்சனையே இருக்காது சரிங்களா. அதே மாதிரி இன்னொரு பல்ப் கனெக்ட் பண்ணிங்கன்னா அப்போ வந்து 24 amp ஆகிடும். ஸோ அப்போ வந்து இந்த BMS வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் BMS வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், பெரிய BMS போடணும் சரிங்களா. ஸோ இதுதான் BMSோட வேலை. BMS வந்து ஒரு டேப்பு, இதுதான் டேங்க்கு, இது ஒரு டேப்பு. இது நம்ம எது ஃபில் பண்ணுறோமோ, பக்கெட்டோ ஏதோ, எவ்வளோ பெரிய டேப் வைக்கிறீங்களோ, எவ்வளோ பெரிய பக்கெட் நீங்கள் கீழே வைக்கிறீங்களோ, நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் BMS வைக்கணும். ஸோ BMS பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் பெருசாக ட்ரா பண்ணலாம், அதுக்கேற்ற மாதிரி உங்கள் டேங்க் சைஸும் இருக்கணும்.
நீங்கள் டேங்க் சின்னதாக வச்சுட்டு இந்த இவ்வளோ பெரிய பிஎம்எஸ் வச்சுட்டு இதை ரன் பண்ணிங்கன்னா கொஞ்ச நேரம் தான் ரன் ஆகும். இப்போ நீங்கள் அதே இன்னொரு கெப்பாசிட்டி இன்னொரு பேட்டரி லைன் இதை இன்னொன்று வைக்கிறீங்கன்னு நினச்சிக்கோங்க. எப்படி இப்போ நீங்கள் வந்து பிஎம்எஸ் பேட்டரி இன்னொன்று ஒரு பேரலில் கனெக்ட் பண்ணிட்டீங்க. ஸோ வந்து 6Ah பேட்டரி வந்து 12Ah மாறிடுச்சு. இப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிஎம்எஸ் ஒரு 40 amp பிஎம்எஸ் ஒன்று போட்டுக்கிறீங்க. இந்த லோடு நீங்கள் ரன் பண்ணோன்னா அதுவே எக்ஸ்ட்ரா ரன் ஆகும். ஸோ இந்த பிஎம்எஸ் வேண்டாம், இந்த பிஎம்எஸ் எடுத்துக்கலாம், இந்த பிஎம்எஸ் எடுத்துக்கலாம். ஸோ நான் இந்த 12Ah பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்கேன், 20 amp பிஎம்எஸ், 20 amp லோடு. ஸோ பேட்ரி எவ்வளோ பெருசாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. நான் இந்த பேட்டரியில் கூட சரிங்களா. இப்போ வந்து இந்த பிஎம்எஸ் இப்போ வந்து இந்த பிஎம்எஸ் இந்த பேட்டரி வச்சிடலாம். சரிங்களா. சார் நான் இந்த பிஎம்எஸ் இது 20 amp பிஎம்எஸ் இவ்வளோ பெரிய பேட்டரியில் கனெக்ட் பண்ணலாமா? தாராளமாக கனெக்ட் பண்ணலாம். இந்த பிஎம்எஸ் இந்த பேட்டரியில் வந்து இந்த பிஎம்எஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். ஆனால் லோடு வந்து நீங்கள் வந்து 20 amp தான் லோடு கொடுக்க முடியும். 20 ampக்கு மேலே நீங்கள் லோடு கொடுக்கக்கூடாது. பிஎம்எஸ் ஹீட் ஆகும். பிஎம்எஸ் ஹீட் ஆச்சுன்னா ஃப்ரை ஆகிடும். நார்மலாக நான் என்ன சொல்லுவேன்னா, பிஎம்எஸ் வந்து 20 amp ரேட்டிங்னா நீங்கள் 18, 17 இல்லை 16, ஸோ அந்த கொஞ்சம் ஒரு 2-3 amp கம்மியே குறிச்சிட்டு நீங்கள் ட்ரா பண்ணுங்கள். இப்போ 20 amp ரேட்டிங்னா நீங்கள் வந்து உங்களோட லோடு வந்து 16 amp வரைக்கும் தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. ஸோ இப்படி தான் வந்து பிஎம்எஸ் நீங்கள் டிசைட் பண்ணணும், என்ன பிஎம்எஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் டிசைட் பண்ணணும். ஸோ இது பேசிக்ஸ் இன்றைக்கி தான் கவர் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்து இந்த டவுட்ஸ் நிறைய இருந்தது. ஸோ அதுக்காக தான் வந்து இது கவர் பண்ணலாம், உங்களுக்கு கொஷின்ஸ்லாம் இருந்தால் கிளாரிஃபை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ குட்டி வீடியோ செஞ்சுருக்கேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுங்க. ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இல்லை கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இல்லை வேறு ஏதாச்சும் ரிக்குவயர்மெண்ட் இருக்குது, இல்லை உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டீட்டெயில்டாக எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.